9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியையும் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி, இதை வந்து வென் டயக்ராமில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபிசி 3 செட் ஏபிசின்னு, ஏபிசி 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 3 செட் இருக்கிறதுனால 3 ரவுண்ட் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன், அதாவது காமனாக இருக்கிற பார்ட்ஸை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பி இன்டர்செக்ஷன் சியை ஏலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏலேருந்து மைனஸ் பண்ணால் ஏ ஃபுல் ரவுண்டு, அதுலேருந்து இந்த பி இன்டர்செக்ஷன் சி இந்த பார்ட் மட்டும் நமக்கு வராது. ஓகே, பேலன்ஸ் எல்லா பகுதியும் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஏன்னா ஏல இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எலமெண்ட்ஸில் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நான் இதை ஷேர் பண்ணியாச்சு, இதை மட்டும் விட்டுட்டு. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்றப்ப என்ன வரும், ஏலேருந்து பி மட்டும் மைனஸ் பண்ணி ஷேர் பண்ணணும். ஸோ எந்த பார்ட்ஸில் வரும், நமக்கு பியை வந்து ஷேர் பண்ணிடக்கூடாது. பியை ஷேர் பண்ணாமல். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி வந்து சியை ஷேர் பண்ணக்கூடாது, ஏல இருக்கிற சியை ஷேர் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் ஏல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும். ஓகே, நான் சி பார்ட்ஸை செட் பண்ணல. நெக்ஸ்ட் என்னது, ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பி என்ன, நமக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ஏ பார்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. இங்கே எல்லாம் வந்துடும். அதே மாதிரி ஏ மைனஸ் சி பார்க்கும்போது நமக்கு இங்கேயும் வந்துடும். இப்போ என்ன பார்ட்ஸ் மட்டும் வராது, இந்த சின்ன பார்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணால் வராது நமக்கு, ஏன்னா ரெண்டுலேயுமே இல்லை. ஓகே, வந்து நம்ம பிக்சர் 1ன்னு வச்சோம்னா நெக்ஸ்ட்டு இது வந்து 2. ஸோ ஃப்ரம் picture 1 and 2 given equation is verified.